மித்து ருத்து யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா வாழைப்பூவோட செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம சின்னதாக ஒரு பூ எடுத்திருக்கேன். 150 கிராம் கடலைப்பருப்பு, 3 வரமிளகா நம்ம ஊற வச்சுக்குவோம். நம்ம செய்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். இப்போ பூவை எப்படி உரிக்கணும்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ இந்த பூவை நடுப்புற கையை வச்சு நல்லா தேய்ச்சோம்னா அந்த நரம்பெல்லாம் வெளியில் வரும். அந்த பூவில் ஒரு நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுவும் லேசாக மெலிசான ஒரு தோல் மாதிரி இருக்கு பாருங்கள், அதையும் எடுத்துடணும். ஏன்னா அது வேகாது, எவ்வளோ இது செஞ்சாலும் நரம்பு மாதிரி இருக்கும். அது மாதிரி இப்போ பூவை பூரா எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ நம்ம பூவை பூரா நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டு அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க எடுத்துக்குவோம். இந்த கடலைப்பருப்போட நம்ம ஒரே ஒரு பட்டை, 2 துண்டு சின்னதாக கட் பண்ண துண்டு இஞ்சி அதோடு சேர்த்துக்குவோம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டு இப்போ நல்லா அரைச்சிக்கணும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா நம்ம கடலைப்பருப்பு ஊறி இருக்குது, அதிலே தண்ணி பசை இருக்கும். நம்ம அப்படியே அரைச்சிக்குவோம். இப்போ இது மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணும். இப்போ கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதோட இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூ நறுக்கி வச்சுருக்கோம். வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதோட கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காயட்டும். நல்லா நம்ம நல்லெண்ணெய் தான் செய்வோம், செக்கில் ஆட்டின. ஏன் நம்ம நல்லெண்ணெயே எல்லாமே செய்யணும்னு சொன்னால், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல இருக்கிறத குறைக்கும். அதுக்காண்டி தான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது. இப்போ வெங்காயத்தை அந்த மாவோடு போட்டு பிசைஞ்சுக்குவோம். வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் அதோட போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு நல்லா நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு. நான் எல்லாத்தையுமே சாப்பரில் போட்டு நல்லா சாப் பண்ணிட்டேன், அதனால தான் நைஸாக இருக்குது. 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சுக்குவோம். ஏன்னா மாவோடு எல்லாமே நல்லா சாறுற மாதிரி நல்லா நைஸாக பிசைஞ்சுக்கணும். நம்ம தண்ணியெல்லாம் தெளிக்க தேவையில்லை, ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் போட்டோம்னா அதிலே ஈரப்பதம் இருக்கும். அதிலே பிசைஞ்சுக்கிட்டால் போதும், தண்ணி தேவையில்லை. நல்லா மாவை பிசைஞ்சிட்டு கையில் உருட்டி தட்டி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், நல்லா தட்டை வருது. உதிரி உதிரியாக தான் இருக்கும். நல்லா டைட்டாக பிசைஞ்சு தட்டிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. நம்ம இப்போ அந்த மாவை ஒவ்வொரு உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்குவோம். இது உதிரி உதிரியாக இருக்கிறதுனால
நல்லா உருட்டிக்கிட்டோம். இப்போ கையில் வச்சு ஒரு தட்டு தட்டி இடையே நம்ம இப்போ நல்லா ரொம்பவும் மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் தட்டி போடணும். லைட்டாக ஒரு நமக்கு அமுக்கி ரொம்ப மொத்தமாக பண்ணணும். இப்போ வெந்துருச்சு. அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம். இந்த நுரையெல்லாம் நல்லா அப்படியே அமுங்கிடுச்சு பாருங்க. இப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்குவோம் பேக் சைடு. இப்போ நுரையெல்லாம் நல்லா அடங்கிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்குவோம். அவ்வளோதான், மொறுமொறுப்பான வாழைப்பூ வடை ரெடி. எடுத்துக்கோ. ஈவினிங் காஃபியும் வடையும் சாப்பிட்டா சும்மா செம்ம டேஸ்ட்டு. ஈவினிங் என் பையன் அதுலேயும் சாஸ் ஊற்றி சாப்பிட்றாரு. எங்களோட வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.